கேரளாவின் தென் பழனி என்று போற்றப்படும் ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோவில் கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் ஹரிப்பாடு எனும் இடத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் எனும் 3 அசுரர்களை வதம் செய்த பிறகு பூலோகத்தை தன்னுடைய மயிலில் வலம் வந்த முருகப்பெருமானை ஓரிடத்தில் மகாவிஷ்ணு வரவேற்றார். அப்போது முருகப்பெருமானை வாழ்த்தி பாடல்களும் பாடினார். பின்னர் மகாவிஷ்ணு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த இடத்திலேயே முருகப்பெருமான் கோவில் கொண்டார். மகாவிஷ்ணு முருகப்பெருமானை வரவேற்று பாடிய பாடல்கள் ஹரிப்பாடல்கள் என்றும் அவர் பாடிய அந்த இடத்திற்கு ஹரிப்பாடு என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் முருகப்பெருமான் சிலை ஒன்றை வைத்து பரசுராமர் பூஜை செய்து வழிபட்டு வந்தார். அதன் பிறகு அந்த சிலையை ஏதோ ஒரு காரணத்தால் கந்தநல்லூரில் உள்ள கோவிந்தமட்டம் உப்பங்கழியில் விட்டுச் சென்றுள்ளார். அந்த சிலை பிற்காலத்தில் காயங்குளம் ஏரிப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. காயங்குளம் ஏரிப்பகுதியில் முருகன் சிலை இருப்பது குறித்த தகவல் அப்போதைய நில உடைமையாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கனவாக தோன்றியிருக்கிறது. அதனையடுத்து அவர்கள் காயங்குளம் ஏரிப்பகுதிக்கு சென்று அந்த சிலையை தேடியிருக்கின்றனர். அந்த தேடுதல் வேட்டையில் நெல்புறவு கடவு எனும் இடத்தில் அந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையை நிரந்தரமான இடம் ஒன்றில் வைக்கும் வரை அருகிலிருந்த ஓரிடத்தில் வைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அந்த சிலை அருகில் இருந்த ஆலமரம் ஒன்றின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் தற்போதுள்ள இடத்தில் புதிதாக ஆலயம் கட்டப்பட்டு அந்த முருகர் சிலையை நிறுவியதாக கோவில் தல வரலாறு கூறுகிறது. புதிதாக கட்டப்பட்ட ஹரிப்பாடு கோவிலுக்கு முருகர் சிலையை எடுத்து செல்வதற்கு முன்பாக ஆலமரத்தின் அடியில் இருந்த அந்த சிலைக்கு சிறிது நேரம் வழிபாடு செய்யப்பட்டது. இப்படி வழிபாடு செய்யப்பட்ட இடத்திலும் ஒரு சிறிய கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை மலையாளத்தில் அரை நாழிகை அம்பலம், அதாவது அரை மணி நேர கோவில் என்கின்றனர். ஹரிப்பாடு முருகனை தரிசிப்பதற்கு முன்னர் கோவிலுக்கு இடதுபுறத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆதி முருகனை வழிபட்ட பின்னர்தான் ஹரிப்பாடு சுப்பிரமணியரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். கேரளாவில் தென் பழனி என்று போற்றப்படும் ஹரிப்பாடு சுப்பிரமணிய சுவாமி கோவில் 4 கோபுரங்களுடன் வட்ட வடிவ கருவறையுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் முருகப்பெருமான் சிலை ஒரு முகத்துடன் கிழக்கு நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் 8 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். 4 கரங்களுடன் அருளும் இத்தல இறைவன் ஒரு கையில் வேல், மற்றொரு கையில் வஜ்ராயுதம் ஆகிய ஆயுதங்களுடனும் ஒரு கை அபய முத்திரையுடனும் மற்றொரு கை இடுப்பில் வைத்திருப்பது போன்ற அமைப்பில் அமைந்துள்ளது. இந்த சிலை சிவபெருமான், மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மன் எனும் முப்பெரும் கடவுள்களின் அம்சத்தோடு திகழ்கிறது. இக்கோவிலில் முருகப்பெருமான் தனித்து காணப்படுகிறார். இந்த ஆலயம் திருமணத்திற்கு முன்பாக அமைந்தது என்பதால் இங்கு வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு சிலைகள் அமையவில்லை. மேலும் இக்கோவில் வளாகத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணர், தர்மசாஸ்தா, யக்ஷி, குருதிக்காமன், பஞ்சமி போன்ற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. இக்கோவில் மலையாள ஆண்டு 1096ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் கோவிலின் பெரும்பான்மையான பகுதிகள் சேதமடைந்தன. அதன் பின்னர் அப்போதைய அரசர் சித்திரை திருநாள் ராமவர்மா என்பவரால் இக்கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர நாளிலும் முருகப்பெருமானுக்குரிய பிற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இது தவிர ஆவணி மாதத்தில் ஆவணி பெருவிழா, மார்கழி மாதத்தில் மார்கழி பெருவிழா, சித்திரை மாதத்தில் சித்திரை பெருவிழா என்று 10 நாட்கள் கொண்ட திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. மேலும் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள், வைகாசி மாதத்தில் சிலை நிறுவப்பட்ட நாள், ஐப்பசி மாதத்தில் கந்தாஷ்டமி, புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி மற்றும் தை மாதத்தில் தைப்பூசம் போன்ற விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இத்தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு திருமணத்தடை நீங்குகிறது, குழந்தை பேறு கிடைக்கிறது, குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை போன்றவையும் அமையப்பெறுகின்றன. சிறப்பு மிகுந்த இந்த ஆலயம் தினமும் காலை 4 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். கேரள மாநிலம் ஆலப்புழையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஹரிப்பாடு நகரம். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இந்த ஆலயத்தை சென்றடைவதற்கு ஆட்டோ வசதியும் உள்ளது. ஆலப்புழையிலிருந்து ஹரிப்பாடு செல்ல அதிகமான பேருந்து வசதிகளும் இருக்கின்றன. வாய்ப்பிருக்கும் முருக பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோவில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.